இது குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு இது நாம் அவசியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல பெண்கள் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் சலுகை கொடுக்க வேண்டும். நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? சலுகை தர வேண்டும். அவர்களுடைய வீட்டு வேலை, அந்த சமையல் வேலையினுடைய சுமைகளை குறைக்கக்கூடியவர்களாக ஆண்கள் மாறணும். சாதாரண நாட்கள்ல அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது நமக்கு பிடிக்கல, நீ என்ன செஞ்சிருக்க என்பதாகலாம் வார்த்தையால் நாம் அவங்க மேல கோபப்படுவது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த ரமலானுடைய காலங்கள்ல அவங்களை என்ன செய்யக்கூடாது? ரொம்ப போட்டு சிரமப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே, குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களிடத்திலேயே, நோன்பு வைக்கிறேன் என்கின்ற பெயர்ல விதவிதமான அந்த உணவுகளை சாப்பிடுவதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கல. ஆனாலும் விதவிதமான உணவுகளை சமையல் செய்யறது, விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் ஏற்படுது. கறி இல்லாம என் வீட்டுக்காரர் சகல் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவும் என்ன செஞ்சிருது? 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அந்த கறியை கழுவி சுத்தம் பண்ணி அதை சமைச்சு வச்சு அவரு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த அம்மா நோன்பு வச்சுட்டு என்ன செய்யணும்? அவங்களுடைய வேலையை பார்க்கணும். அதே போன்று இஃப்தாருடைய நேரங்கள்ல என்ன செய்யப்படுது? எனக்கு அது வேணும் இது வேணும் என்பதாக சிரமங்களை, குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா சமையலுடைய சிரமங்களை பெண்களுக்கு குறைச்சு கொடுக்கக்கூடியவளா இருக்கும். அவங்க நோன்பு வைத்த நிலையில அவங்கள போட்டு என்ன செய்யக்கூடாது? ரொம்ப வருத்தக்கூடாது. நீ அதை செய்யி, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும் என்கின்ற ஒரு வற்புறுத்தலை அவர்கள் மீது திணிக்காமல், அவர்கள் நோன்பாளிகளாக இருந்தால் அவர்களிடம் கடினம் காட்டாமல் இருப்பது, அவர்களுக்கான தேவையை நாம நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறணும். சிரமம் இல்லாத ஒரு நிலைக்கு, அதாவது சாதாரணமான ஒரு உணவு தான், இதான் செய்ய முடியுதா, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்களுடைய சிரமங்களை குறைக்கக்கூடியவர்களாக இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக, அதாவது நோன்பை சிரமப்படுத்தாதீங்க, நோன்பாளியை சிரமப்படுத்தாதீங்க என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு சலுகை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உணவுல குறை சொல்றது, சமையல்ல குறை சொல்றது, கணவனாக இருக்கலாம் அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய மாமியார்களாக இருக்கலாம், என்ன செய்யப்படுது? இல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். அவங்க நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களை போற்று சிரமைப்படுத்துவதிலிருந்து நாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாகவும் நம்ம அவனால பார்க்க முடியுது. இரண்டாவது,